பாருங்க என்னதம்மா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா 5 லட்சம் 2 லட்சம் தான் டீ கடை போடுவேன், 1 லட்சம் தான் ஃபுல்லாக நான் கேக் கடை போடுவேன், பலுடா கேக் அந்த கடை போடுவேன், பானிபூரி கடை போடணுன்னா கூட 30,000 ரூபா தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஒலை வந்து சிம்பிளான ஒரு எத்திக்கு சொல்கிறேன். இந்திக்காரங்களாம் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ நம்ம வீட்டுக்கு சம்பாதிக்கிறாங்க. இப்போ வரும்போது ரொம்ப கம்மி, நம்மளை பாதியாக வந்தாங்க. இல்லை ப்ரோ, அவன் என்ன எடுத்துட்டு வந்தான், உழைப்பு எடுத்துட்டு வந்தான். உழைக்க திறமையோட உழைக்க வரான். மம்முட்டி எடுத்துன்னு வரான், காவானோண்ட ரெடி ஆகிறான், டைல்ஸ் ஓட்ட ரெடி, ஃபால் சீலிங் போட ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, ரெடி, எல்லாத்துக்குமே ரெடி. உழைப்பை நம்பி பீகார்லேருந்து வரான், ஒரிசாலேருந்து வரான், அந்தமான்லேருந்து வரான், எங்கெங்கந்தோ வரான் இந்திக்காரன். கரெக்டு. அவன் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டே சம்பிச்சு போயிடும் இந்திக்காரன் இல்லைன்னா. அவ்வளோ பேர். ஆமாம், இப்போ மார்க்கெட்லேயே அவன் நிற்க ஆரம்பிச்சிட்டானே ப்ரோ. வரும்போது ட்ரெயினில் வந்தான், இப்போலாம் ஃப்ளைட்டில் வரான். 100% உண்மை. ஃப்ளைட் டிக்கெட் போடு வரேன்றான். ஓனர் போடுறேன். ஆமா, சீக்கிரம் வேலையை முடிக்கலான்றான். ஏன்னா அவன் வந்து உழைப்பை நம்பி வரான்.